ஏவிக்கு மேல வலதுசாரி சித்தாந்தத்தோட செயல்படுறாரு. 2017 அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளியில போகல. திமுக கூட்டணி தான் ஆதரவு பேசிட்டு இருக்காங்க, எதிர்த்து பேசுறாங்க. நீங்க ஒரு வலதுசாரிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைக்கிறீங்க? இல்ல, அவர் எப்போது தன்னுடைய சிந்தனைகளை மாற்றி பெரியாரோடு ஒரு கடவுளை ஒப்பிட்டு பேசுவது, அவர் தொடர்ந்து அதே பாதையில் செல்வதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அவர் பாஜகவுடன் சேரப்போகிறார் என்பதை நான் சொல்லவில்லை. முதலாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய தலைவராக இருக்கின்ற நயினா நாகேந்திரன் அவர்களும் தான் முதலாக இதை ஊடகத்தின் மூலமாக அறிவித்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்ற திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி இப்பொழுது உங்களிடம் இணையப் போகிறது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அந்த ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான். துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது குறைந்தபட்சம் இப்போது பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர் வகித்திருந்த மத்திய அமைச்சர் ஃபெடரலைசர் மினிஸ்ட்ரியை அவர் கொடுப்பதாக இருந்ததாகவும், அது குறித்த கடைசியாக நான் பங்கேற்ற நிர்வாக கூட்டத்தில் கூட இது குறித்து புலங்காகிதம் அடைந்து துரை பேசினார். எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வரப்போகிறது என்று பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்தவுடன் இதுவரையில் என்னை தொடர்பு கொள்ளாதவர்களாம் தொடர்பு கொண்டார்கள் என்று அவர் மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னதெல்லாம் நாடறிந்த ஒன்று. அவருடைய மனசாட்சியாக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மகேந்திரவர்மன் என்ற மாவட்ட செயலாளர் கடைசியாக ஒரு ஊடகத்திற்கு தந்த பேட்டியில் கூட அவர் நீதிமன்றத்தில் உறுதியேற்பதை போன்று சத்தியமாக உறுதியேற்கிறோம், நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேருவோம் என்று துரையுடைய மனசாட்சி மகேந்திரவர்மன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாவட்ட செயலாளர் மூலமாக சொல்லி அதை வெளி உலகத்தில் ஒரு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள். கடைசியாக நடைபெற்ற மதிமுகவுடைய நிர்வாக கூட்டத்தில் கூட மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருத்தோடு தான் உள்ளே வந்ததாகவும், யாரையும் பேசவிடாமல், இதை அறிந்த முன்கூட்டியே யூகித்த தலைவர் வைகோ அவர்கள் யாரையும் பேசவிடாமல் தான் மட்டுமே பேசி அந்த கூட்டத்தை நிறைவு செய்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறார். எனவே மகனை பொறுத்தவரையிலும் அவர் பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. உளவியல் ரீதியாக அனைவரும் எங்களிடம் சொல்லுகின்ற செய்தியாகத்தான் இருக்கிறது. பலர் வந்து திமுக சேர்றதுக்கு ஏதாவது அவங்களுக்கு மாதிரி உங்களை மாதிரி வைகோ தடையா இருந்தார், அவங்களும் திமுக சேர்றதுக்கு. ஐயா திருப்பூர் துரைசாமியை பொறுத்தவரையிலும் அவர் அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிறேன்னு அறிவிச்சிட்டார். ஏன்னா அவரோட வயது தொண்டு வயது மூப்பின் காரணமாக இனி ஒரு இயக்கத்தில் இருந்து பணியாற்ற முடியாது என்ற சூழல் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மற்றவர்களுக்கு அரசியல் அபிலாஷைகள் நிச்சயமாக இருக்கிறது. வேறு ஒரு இயக்கத்தில், அது குறிப்பாக தாய் கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதை யார் தடை விதித்தார்கள் என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் நிச்சயம் தடை இருக்கிறது. இல்லை, எனக்கு ஒரு பெற்றோர் தாய் தந்தையை போன்று, எனக்கு ஒரு ஆசிரியர் போன்று அரசியலில் தலைவர் வைகோ அவர்கள் தான் என்னுடைய அடையாளம் என்பதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நான் இல்லை என்று சொல்வதற்காக அவர் எனக்கு தலைவராக இல்லாமல் போயிட முடியாது. அவர் என்னை துரோகி அல்லது என்று சொன்னதற்கு பின்னால் நான் அவருடைய தொண்டன் இல்லை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு நான் சமூக விதியில் பொதுவெளியில் நான் போகிறேன் என்று சொன்னால், என்னை பார்த்தவுடன் தலைவர் வைகோ அவர்களை கடுமையான சொற்களால் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள் என்று சொன்னால், நான் எப்பேற்பட்ட படிமத்தை உள்வாங்கியிருக்கிறேன் என்பது உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ளலாம். ஆக தலைவர் வைகோ அவர்கள் கடந்த பேட்டியில் கூட நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, மாதிரி மல்லை சத்யா 20ஆம் தேதி புதிய கட்சி துவங்க போறாருன்னா போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு. ஐ எம் நாட் ஹிஸ் சன் டு கேர் ஃபார் மீ. அவருடைய மகனாக தான் நிச்சயம் கவலைப்பட்டிருப்பார், கேர் பண்ணியிருப்பார். பட் வி டூ கேர் ஃபார் ஹிம், வி டூ கேர் ஃபார் ஹிஸ் ஹெல்த், வி டூ கேர் ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் லெகசி. அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். அவர் இன்னும் நல்லாக இருக்கணும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர் நாங்கள். எங்களுக்கு அந்த தலைவன் மீது குறைபாடுகள் இருந்தாலும் அவரை விலக்கி வைக்க முடியாதவர்கள் தான் எங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்க. சார், குடும்ப அரசியலால் உங்களுக்கு மீதான பாதிப்புகள் விமர்சனங்கள் ஒப்பீட்டளவில் பாமகவில் காலனி குழுவாருக்கு ஏற்பட்டது மாதிரி ஒப்பிடலாமா? நீங்கள் பாமகவுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதில் வந்து சிங்கம் போல எழுந்து நின்னார். குடும்பமாக அரசியலானா எனக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லிட்டு மகனையே தூக்கி எறிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் தன்னுடைய மகன் அன்புமணி டாக்டர் மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு வருத்தப்பட்டதை போன்று நிச்சயம் ஒரு நாள் தலைவர் வைகோ அவர்களும் தன் மகன் அரசியல் வந்தது குறித்து வருத்தப்படுவார் என்பது கால கல்வெட்டாக இந்த மண்ணில் பதியும் என்பதை எழுதி கொள்ளுது. வைகோ அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவுடன் நிறைய முறை கூறிட்டு அப்படின்னு சொல்றீங்க. அந்த எண்ணமே உங்களுக்கு எதிராக திருப்பி இப்ப நீங்க அந்த கட்சியில நீக்கப்படுறதுக்கு காரணமா வந்துருச்சு. ஆமா, அது ஏன்னா தலைவர் வைகோவை பொறுத்தவரையில் மேடை தோறும் இந்த அரசியல் குறித்து பேசியிருக்கார். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் குறித்து பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறார். பல மணி நேரம் இது குறித்து விவாதித்திருக்கிறார். அந்த தலைவர் அந்த முடிவை மீண்டும் எடுக்கின்ற போது அது விவாதிக்கப்படுகின்ற பொருளாக மாறுகிறது. அதுதான் இன்றைக்கு நாங்கள் செல்லுகின்ற இடத்தலாம். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற யார் சென்றாலும் அவர்கள் மதிமுக என்றவுடன் தலைவர் வைகோ அவர்களை நிந்தனைக்குள்ளாக்கப்படுகிறார், கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது சமூகம் உள்வாங்கியிருக்கிறது. எனவே அந்த இதில் தான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் நான் மறைப்பதற்கில்லை. நிச்சயமாக தலைவர் வைகோவுடைய மகனின் அரசியலுக்காகத்தான் நான் பலிகடாகப்பட்டிருக்கிறேன் என்பதில் மறைவில்லை. சார், மதிமுக வந்து வாரிசு அரசியல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா திமுக வாரிசு அரசுக்கு திமுக ஆரோக்கியமற்ற முறையில் இருக்குன்னு நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். அந்த கட்சியுடைய மூத்த முதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா அண்ணன் துரைமுருகன் அவர்களாகட்டும் அல்லது அங்க இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கை அங்கே நாங்கள் காண்கின்றோம். இங்கு அது ஒரே ஒரு துளி கூட இங்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி அரவணைத்து செல்கின்ற பாங்கு துரைக்கு இருக்குமே ஆனால் நான் அவருக்கு வணக்கம் பண்ணணும் வேணும்னு கூட நினைப்பேன். ஆனால் என்னை பார்க்காமல் அவருடைய முகத்தை திருப்பின்னு ஓடுவார். அவர் வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத ஜனநாயக பண்பு சிறிது கூட இல்லாத ஒரு மனிதராக தலைவர் வைகோ உருவாக்கியிருக்கிறார் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். எங்களை ஜனநாயகப்படுத்திய தலைவர் வைகோ அவர்கள், எங்களை அரசியல்படுத்திய தலைவர் வைகோ அவர்கள் தன் மகனுக்கு அதை போதிக்கவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று, துரதிருஷ்டத்திற்கு ஒன்று. அது நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதை ஊர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசியல் இயக்கத்தால் வந்து மதிமுக நிறுத்த போதுமா? உங்கள் அரசியல் இயக்கத்தை, ஏன்னா மதிமுக நிறைய பேர் துரை வைகோக்கான எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு சொல்றீங்க. தொடர்ந்து துரை வைகோ மதிமுக தான் இயங்க போறாரு. ஏன்னா எஸ்பிஐ தொடர்ந்து அவர் பொறுப்புகள் இருக்கும்போது துரை வைகோ தொடர்ந்து மதிமுக தான் இயங்க போறாரு. அவருக்கு எதிரான மனநிலை மதிமுக இருக்கிறதுனாலும் நீங்க ஒரு புதிய இயக்கம் தொடங்குவதனாலும் மதிமுக நீர்த்து போகுமா? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஒரு இயக்கம் என்பது மென்மேக்கப்பட்ட அவள் கோவான் ஃபாரவர் என்று சொல்கின்ற வற்றாத ஜீவநதியை போன்று அந்த இயக்கம் நடைபோட்டு கொண்டிருக்கும். ஆனால் துரை வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் அந்த எம்பி பதவி முடிஞ்ச உடனே அல்லது அப்பா காலத்துக்கு பின்னால் நான் வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு எல்லார்டையும் பேசிட்டு வர்றார். எனவே அவர் ஒருவேளை அரசியல் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த இயக்கம் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் பரிசீலனை செய்வோம். சார், உங்களுக்கு வந்து ஃபண்ட் எப்படி சார்? ஏன்னா ஒரு அரசியல் நடத்தணும்னா ஃபண்ட் ஏன்னா இன்னைக்கு நாளிதழில் புரட்டினாலே பீகார் சட்டமன்ற தேர்தலில் 14,000 கோடி ரூபாய் வந்து வாக்காளர்களுக்கு பட்டுவாடா, 1,25,00,000 பேருக்கு 10,000 வீதம் பெண்களுக்கு கொடுத்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான். இது கார்ப்பரேட் அரசியல், மாற்றமில்லை. இந்த கார்ப்பரேட் அரசியலில் நீங்கள் தேர்தல் அரசியல் அல்லது மிகப்பெரிய விஷயங்கள் நடத்துவதற்கு தேவை. செப்டம்பர் 15 நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வளையாபதி அவர்கள் ஏற்பாடு செய்த அண்ணா பிறந்தநாள் விழாவை காலை 9 மணிக்கு துவங்கி இரவு 10:15 மணி வரை நாங்கள் நடத்தினோம். அதே வேளையில் துரை மகன் திமுக திருச்சியில் ஒரு மாநாட்டை பெரிய அளவில் கூட்டங்களை அழைத்து வந்து இத்தனை மணி நேரத்துக்கு அவங்களுக்கு விலை பேசி அழைத்து வந்த காரணமாகத்தான் தலைவர் வைகோ உரையாற்றி கொண்டிருக்கின்ற போதே அந்த கூட்டம் கலைந்து சென்றதை நம்மால் காண முடிகிறது. ஒரு மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாட்டுக்கான செய்தி என்னவென்று சொல்ல வேண்டும். கரூரில் தலைவர் வைகோ ஒரு பிரகடனப்படுத்தினார், மார்ச் ஃபார்வர்ட் கேப்சர் பவர் என்று சொன்னார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு செய்திகள் உண்டு. ஆனால் கடைசியாக நடைபெற்ற
மகன் திமுக மாநாட்டுடைய அறைகூவல் பைத்தியகாரா பைத்தியகாரா, இது மட்டும்தான் அவங்களுடைய அறைகூவலாக இருந்தது. இதுதான் ஜனநாயகப்படுத்தப்படாத, அரசியல்படுத்தப்படாத துறையுடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அத்தனை ஆயிரம் பேரை கூட்டி வந்து அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அவர் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் பைத்தியகாரா பைத்தியகாரா நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று அவர் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை நான் கேட்டேன், என்னுடைய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். அது குறித்து நான் தான் கேட்டேன். எனக்கு கட்சி விட்டு நீக்கிய அன்று எல்லோருக்கும் நாங்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். காஞ்சிபுரத்தில் நாங்கள் இடம் பார்க்க செல்லுகின்ற போது இந்த செய்தி வந்தவுடன் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். வரவேற்பு பலமாக இருந்தது. மாமல்லபுரம் வருகின்ற போதும் செங்கல்பட்டு வருகின்ற போதும் பெரிய வரவேற்பு எங்களுடைய தோழர்கள் கொடுத்த காரணத்தினால் நான் தலைப்பிட்டிருந்தேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது ஆதிக்கத்துக்கு எதிரான முண்டாசுக்கு வஞ்சன் முறுக்கு மீசை புலவன் பாரதி எடுத்த அறைகூவல். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக தனி மனிதனுடைய அறைகூவல். அந்த தனி மனிதன் அறைகூவலாகத்தான் நான் அதை எழுதினேன். அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று அவர் கத்தி கதறி அவர் பைத்தியகாரா பைத்தியகாரா என்று சொல்லி முடித்தது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே நாங்கள் எளிமையாக அதே செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறோம். அண்ணா பிறந்தநாள் விழாவை பல செய்திகளை நாட்டுக்கு சொல்லி இருக்கிறோம். அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். இந்த கார்பரேட்டுடைய முடிவுகள் இப்படிதான் இருக்கும், கொள்கைவாதியுடைய முடிவுகள் என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்டதாக இருக்கும்.